அகீகா என்பதற்குண்டான முழு பொருள். இறைவர்கள் பிரித்து பிரித்து செய்கிறார் என்றால் குற்றம் இல்லை. ஒருவருக்கு வசதி இல்லை, அவருக்கு அகீகாவை கொடுக்கவில்லை, குற்றம் இல்லை. ஆனால் செய்வதற்கு எல்லாம் வாதமும் இருந்தால் அதை ஒன்றாக செய்வதுதான் ஷரியத் என்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதேபோல் குழந்தைகளுடைய விஷயத்தில் தாய்மார்கள் செய்கிற உணர்வு நோவினை குர்ஆனிலே வருகிறது. எந்த குழந்தையாக இருந்தாலும் குழந்தைக்கு 2 வருஷம் பால் கொடுக்க வேண்டும். 2 வருஷம். இன்னைக்கு எந்த தாயும் அப்படி கொடுக்குற மாதிரி தெரியல. அதனாலதான் இன்னைக்கு 7 வயசுலேயே சோடா போட்டி கண்ணாடி போட்டுக்கிறோம். 20 வயசுல மண்டை முடியெல்லாம் நரைச்சு போயிருது. நிக்கா ஒத்துக்கா ஓரளவு உட்கார்ந்து பார்த்தா மண்டை தாடியெல்லாம் நரவிழுந்து போயிருக்கு. ஏனென்றால் நீங்கள் விசாரித்து பாருங்கள், அவர் சரியாக 2 வருஷம் பால் கொடுத்திருக்க மாட்டாங்க, அவர் குடிச்சிருக்க மாட்டார். இன்றைக்கு வரக்கூடிய குர்ஆன் எதையும் சாதாரணமாக சொல்லாது. 2 வருஷம் எந்த விதமான டாக்டர்ஸினுடைய ஒரு கட்டுப்பாடு இல்லை, இவருடைய உடம்பில் எந்த விதமான நோயும் இல்லை, குழந்தைக்கு பால் கொடுக்கலாம் தவறு இல்லை என்று அவருடைய உடல்நிலையை குறித்து ஒரு டாக்டர் சொல்லிவிட்டால் 2 வருஷம் அந்த குழந்தைக்கு பால் கொடுத்தாக வேண்டும் என்பது குர்ஆனிலே சொல்லப்பட்ட கடமை. அந்த ஒரு பெண் 2 வருஷம் எல்லாம் பால் கொடுக்க முடியாது, என் அழகு கெட்டு போயிடும், என் உடம்பினுடைய அந்த வனப்பு அது சரிந்து போய்விடும் என்று தானாகவே ஒரு 40 நாளோ அல்லது ஒரு 3 மாசமோ அல்லது 6 மாசமோ இதை கொடுத்து விட்டு இந்த பெண்ணாகவே பால் குடி மறக்கழித்து விட்டால் அந்த குழந்தைக்கு அவள் செய்கிற துரோகம், ரப்புக்கு அவள் செய்கிற குற்றம். இதெல்லாம் குர்ஆன் சொல்லுகிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு 2 வருஷ காலங்கள், குறைந்தபட்சம் 1.5 வருஷமாவது அந்த குழந்தைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே கடமையாக்கி இருக்கிறார். இன்னைக்கு பெண்கள் தானாகவே சட்டத்தை, நிறைய வீட்டுல முஃப்தி, நிறைய வீட்டுல பெண்களே இமாம், அவங்களே தீர்ப்பு கொடுத்துருவாங்க. அதனால்தான் பெண்கள் அதிகம் பேர் நரகத்தில். இது பெருமானாருடைய ஃபத்வா, அவர்கள் சொன்ன வார்த்தை. அஜர்த்து கூட யோசிப்பார், ஏன்னா ஃபத்வா சாதாரணம் கிடையாது. அஜர்த்து இதை செய்வது கூடுமான்னு கேட்கிறப்ப அங்க என்ன இருக்குதோ அதைத்தான் சொல்லி ஆகணும். இவர் மாற்றி சொல்லிட்டாருன்னு சொன்னா நரகத்தில் இதற்காக அவர் முதலிலே போவார். இவர் சொன்ன தீர்ப்பு தப்பாக இருந்தால் மார்க்கத்தின்படி அந்த தீர்ப்பு அது தவறாக இருக்கும் என்றால் அதை செய்தவன் குற்றவாளி அல்ல, ஃபத்வா கொடுத்தவன் குற்றவாளி. அதற்கு தான் ஃபத்வாவை மிக சீக்கிரத்திலே கொடுக்க கூடாது. அது சரியா, அது 100% மார்க்கத்தில் அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறதா என்பதையெல்லாம் பார்த்துத்தான் ஒரு மார்க்கத்தின் தீர்ப்பு தக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். பெண்கள் அப்படி இல்லை, தப்புன்னு கொடுத்துருவாங்க. அது 40 நாள் இருந்தா போதும். யார் 40 நாள் இருந்தா போதும்? யாருங்க? பெண்கள். எத்தனை நாள் இருக்குன்னு தெரியுமா? குர்ஆன்ல வருகிற வார்த்தை 4 மாசம் 10 நாள்.